நண்பர்கள் அனைவருக்கும் நமது தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நண்பர்களே, தமிழ் புத்தாண்டு அதுவுமா நமக்கு சூப்பரான ஒரு செய்தி ஒன்று கிடைச்சிருக்கு நண்பர்களே. அது என்ன அப்படின்னா, இந்திய இராணுவம் சீனாவுடைய ட்ரோன் ஒன்றை சுட்டு வீழ்த்தி இருக்குது அப்படிங்கிறது தான். அதுவும் எப்படி அப்படின்னா, இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட புதிய லேசர் டெக்னாலஜி வச்சு, இந்த லேசர் பீம் அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி சங்கன்னு ஸ்டார் வார்ஸ் படத்துல எல்லாம் அடிச்சாங்க இல்லையா, அந்த மாதிரி சங்கன்னு லேசர் பீமை வச்சு அடிச்சு ஒரு ட்ரோனை, சீனா உருவாக்கிய ஒரு ட்ரோனை சுக்கு நூறாக தகர்த்திருக்குது அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்குது. இந்த செய்தி சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னே சொல்லணும். இந்திய இராணுவம் பயன்படுத்திய இந்த லேசர் டெக்னாலஜி அப்படிங்கிறது என்ன, அதை போருக்கு பயன்படுத்தக்கூடிய, அதாவது தாக்குதலுக்கு பயன்படுத்தக்கூடிய தகுதியை வைத்திருக்கிற அந்த டெக்னாலஜியை வச்சிருக்கிற நாடுகள் கை விரலுட்டு எண்ணிரலாம். அந்த லிஸ்டில் இப்பொழுது இந்தியாவும் சேர்ந்திருக்குது. சேர்ந்ததும் எப்படி, சேர்ற அன்னைக்கே, உலகத்துக்கு இதை அனௌன்ஸ் பண்ற அன்னைக்கே சீனாவோட ட்ரோனை சுட்டு வீழ்த்தி இருக்குது. இந்த மிக முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க. நண்பர்களே, நேற்று நள்ளிரவு இந்தியாவுடைய ஜம்மு காஷ்மீரின் ஜம்மு பகுதி இருக்குது இல்லையா, அந்த பகுதியில் பீர் பஞ்சால் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்கிற நம்முடைய இந்திய இராணுவத்துடைய 16th கார்ப்ஸ் கமாண்டுக்கு ஒரு செய்தி ஒன்று வருது. இந்த மாதிரி பாகிஸ்தான் பகுதியிலிருந்து ஒரு ட்ரோன் ஒன்று இந்திய எல்லையை நோக்கி வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம ரேடார் பிக்கப் பண்ணியிருக்கிற செய்தி இந்த 16th கார்ப்ஸுக்கு கிடைக்குது. உடனடியாக இது நம்முடைய புதியதாக உருவாக்கப்பட்ட இன்டகிரேட்டட் ட்ரோன் டிடெக்ஷன் அண்ட் இன்டர்டிக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு அழைக்கப்படுகிற இந்த ட்ரோன்கள் மற்றும் சிறிய வகை விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் வந்தா அதை கண்டறிகிற அந்த புதிய தொழில்நுட்பத்தை கொண்ட இந்த சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகுது. அந்த ரேடார் உடனடியாக ஆக்டிவேட் ஆகி ஆட்டோமேட்டிக்காகவே நம்முடைய லேசர் ஆயுதத்துக்கு இது தகவல் கொடுக்குது. உடனடியாக நம்முடைய லேசர் ஆயுதத்தை இந்திய இராணுவம் பயன்படுத்தி அங்க பறந்து வந்தது இல்லையா, அதாவது பாகிஸ்தான் பக்கத்துல இருந்து ஒரு ட்ரோன் ஒன்று பறந்து வருது, அதை நடுவானிலேயே அழிக்கிறாங்க. அந்த ட்ரோனை அழித்த பிறகுதான் அது நமக்கு தெரிய வருது, இது முழுக்க முழுக்க சீனா உருவாக்கிய ஒரு ஆளில்லா போர் விமானம். அந்த சீன ட்ரோனை பாகிஸ்தான் சைடுல இருந்து பயன்படுத்தப்பட்டிருக்குது. இந்திய பாகிஸ்தான் எல்லைக்கு அப்பால் பாகிஸ்தானுடைய டெரிட்டரியிலிருந்து தீவிரவாதிகளோ அல்லது அந்த நாட்டு இராணுவமாக கூட இருக்கும் அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. அவங்க இந்த ட்ரோனை இந்தியாவை நோக்கி செலுத்தி இருக்கிறாங்க. முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட இந்த இன்டகிரேட்டட் ட்ரோன் டிடெக்ஷன் அண்ட் இன்டர்டிக்ஷன் சிஸ்டம் இருக்குது இல்லையா, அது இந்தியாவுடைய DRDO, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் உருவாக்கிய ஒரு சிஸ்டம் நண்பர்களே. அது முழுக்க முழுக்க லேசர் கருவிகளை கொண்டு எதிரி ட்ரோனையோ ஹெலிகாப்டரையோ சிறிய ரக விமானங்களையோ நாம் சரியாக குறிவைத்து தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமை பெற்றது. அது மட்டும் இல்ல, இந்த லேசரை பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த ட்ரோனோ ஹெலிகாப்டரோ வருது இல்லையா, அதனுடைய ரேடார் கனெக்ஷன் முழுக்க முழுக்க, அதனுடைய கம்யூனிகேஷன் முழுக்க முழுக்க குழப்பமாகிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ட்ரோனை எதிர்பார்ட்டி கண்ட்ரோல் பண்ணவே முடியாதான், ஹெலிகாப்டரையும் அதே போல எதிர்பார்ட்டி கண்ட்ரோலே பண்ண முடியாதான். அதனால அந்த ட்ரோன் முழுக்க முழுக்க நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடும். அதற்கு பிறகு தொடர்ந்து நம்ம அந்த லேசரை பயன்படுத்தும் போது அதில் உள்ள எலக்ட்ரானிக் கருவிகள் எல்லாம் அப்படியே புகஞ்சு எரிஞ்சு அந்த ட்ரோன் வெடித்து சிதறிவிடும் அப்படின்னு சொல்றாங்க நண்பர்களே. இந்த தொழில்நுட்பத்தை முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே நம்முடைய DRDO தயாரிச்சிருக்குது. இந்த மாதிரியான தொழில்நுட்பம் இப்பொழுது 3 நாடுகள் கிட்ட தான் இந்த உலகத்திலேயே இருக்குது நண்பர்களே. அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இந்த 3 நாடுகள் கிட்ட மட்டும்தான் இந்த தொழில்நுட்பம் இருக்குது. இப்பொழுது 4வதாக இந்த லிஸ்ட்ல இந்தியா சேர்ந்திருக்குது. உலகத்திலேயே இந்தியாவோடு சேர்த்து 4 நாடுகள் கிட்ட தான் இந்த தொழில்நுட்பமே இருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்களேன்.
இந்தியா தயாரிச்சிருக்கிற இந்த லேசர் இருக்கு இல்லையா, அது வந்து 0.5 கிலோவாட் ரேஞ்சிலேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க. 30 கிலோவாட் வரைக்கும் இந்தியா தயாரிக்கிற கெப்பாசிட்டியை கொண்டு இருக்குது இப்பொழுது அப்படின்னு சொல்கிறாங்க நண்பர்களே. இது எவ்வளோ தூரத்தில் தாக்குதல் நடத்தும் அப்படின்னாக்க, இப்பொழுது இந்தியா பயன்படுத்துச்சு இல்லையா, அந்த லேசர் வந்து 800 மீட்டர்லேருந்து 1000 மீட்டர் வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 3/4 கிலோமீட்டர்லேருந்து 1 கிலோமீட்டருக்கு அப்பால் ட்ரோன் வரும்போதே அதை கண்டறிஞ்சு அதை அழிக்கக்கூடிய, தாக்குதல் பண்ணி அழிக்கக்கூடிய வல்லமை பெற்றது. இந்த டெக்னாலஜி வந்து புதுசாக டிஆர்டிஓ டெவலப் பண்ணி கொடுத்துருக்கிறது. இது வந்து இப்பொழுது ப்ரொடக்ஷனுக்கு போயிருச்சு அப்படின்னும், விரைவில் இந்தியாவுடைய முப்படைகளும் இதை பயன்படுத்துவாங்க அப்படின்னும் செய்தி குறிப்பொன்று சொல்லுது. அதோட நிற்காம ஏற்கனவே டிஆர்டிஓ இதை வழங்குச்சு இல்லையா, அதை வந்து ஏற்கனவே ஒரு டெஸ்ட் பேசிஸில் இந்தியாவுடைய எல்ஓசியில், அதாவது இந்திய பாகிஸ்தான் எல்லை இருக்குது இல்லையா, அதில் பல இடங்களில் குறிப்பாக நிறைய இந்த ட்ரோன்கள் அனுப்புகிறாங்க இல்லையா, அந்த இடங்களில் இது போன்ற யூனிட்டுகளை ஏற்கனவே இந்தியா நிறுத்தி இருக்குது அப்படின்னும், இது மட்டும் இல்லாமல் மேலும் நிறைய ப்ரொடக்ஷனில் இருக்குது அப்படின்னும், இது இந்த ஹை பவரோட மேலும் மேலும் இதனுடைய சக்தியை அதிகரித்து இப்பொழுது இந்தியா தயாரித்து வருது அப்படிங்கிற செய்திகளும் நமக்கு எட்டுது. இந்தியா இப்பொழுது பயன்படுத்தியது வெறும் 0.5 கிலோவாட் திறன் கொண்ட ஒரு லேசர் பீம் தான். இது இப்பொழுது இந்தியா வந்து 30 கிலோவாட் வரைக்கும் தயாரிக்கிறதுக்கான தொழில்நுட்பத்தை கொண்டிருக்குது. அதற்கான தயாரிப்பு நடந்து கொண்டு இருக்குது. இப்படி 30 கிலோவாட் லேசர் கன்னை நம்ம தயாரித்தோம் அப்படின்னா, அது வந்து சின்ன சின்ன போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது நம்ம ஒரு ட்ரோனை சுட்டோம் இல்லையா, அதே சமயத்தில் ஒரு 100 ட்ரோன் வந்ததுன்னு வைங்களேன், அந்த மாதிரி கூட்டமாக வருவதற்கு பேர் ஸ்வாம். ட்ரோன் ஸ்வாம் ஒன்று வந்ததுன்னு வைங்களேன், அப்போ கூட இந்த 30 கிலோவாட் லேசர் வச்சிருந்தோம் அப்படின்னா, அந்த ஸ்வாமையே, ட்ரோன் ஸ்வாமையே இந்த 30 கிலோவாட் லேசர் கன் வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும், அதை அழிச்சிடும் அப்படின்னு டிஆர்டிஓ அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. இப்பொழுது 30 கிலோவாட் இந்த லேசர் கன்னுகள் தயாரிப்பில் இருக்குது நண்பர்களே. விரைவில் முப்படைகளுக்கும் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த லேசர் கன் இருக்குது இல்லையா, அதில் வந்து 360 டிகிரியிலையும் கண்காணிக்கக்கூடிய திறன் கொண்ட ER/IR அப்படின்னு அழைக்கப்படுகிற எலக்ட்ரோ ஆப்டிக்கல் இன்ஃப்ராரெட் சென்சார் அப்படின்னு ஒரு மிக துல்லியமாக கண்டறியக்கூடிய ஒரு சென்சாரை வச்சிருக்கிறாங்க அப்படின்னும், அதனால நம்மை நோக்கி பறந்து வருகிற இந்த ட்ரோன்கள், விமானங்கள் போன்றவற்றை மிக வேகமாக, மிகவும் துல்லியமாகவும் கண்டறிஞ்சு அதை தாக்குதல் நடத்த முடியும் நாம அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லை நண்பர்களே, டிஆர்டிஓ இப்பொழுது வெளியிட்டிருக்கிற ஒரு செய்தியில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 30 கிலோவாட் திறன் கொண்ட இந்த லேசர் கன்லாம் வந்து ப்ரொடக்ஷனுக்கு வந்துடுச்சு. அடுத்ததாக நாங்கள் 300 கிலோவாட் திறன் கொண்ட லேசர் கன்னை நாங்கள் தயாரிச்சிட்டோம். இது வந்து டெஸ்டிங்க்கு நாங்கள் கொடுக்கவிருக்கிறோம் நம்முடைய முப்படைகளுக்கு. அப்படி இந்த 300 கிலோவாட் லேசர் கன்னை நாம் பயன்படுத்தணும் அப்படின்னா, எதிரிகளுடைய பெரிய விமானங்கள் இருக்குது இல்லையா, ஃபிக்ஸட் விங் விமானங்கள் அப்படின்னு சொல்றாங்க, பெரிய போர் விமானங்கள், பெரிய ஹெலிகாப்டர்கள், பிற பெரிய ஆப்ஜெக்டுகள் மற்றும் மிக வேகமாக பறக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்டுகளை கூட நாம் எளிதில் கண்டறிந்து லாக் பண்ணி நாம் அதை டிஸ்ட்ராய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி 300 கிலோவாட் நாம் தயாரிக்கும் போது அதனுடைய கண்டுபிடிக்கும் தூரம் கிட்டத்தட்ட 5 முதல் 10 கிலோமீட்டர் வரைக்கும் கூட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நண்பர்களே. அதோட இல்லை, நம்ம தயாரிச்சிருக்கிற இந்த சிஸ்டம் வந்து எவ்வளவு எளிதானது அப்படின்னாக்க, இதை வந்து சாலை மார்க்கமாகவோ, ரயில்லையோ, விமானத்திலேயோ அல்லது கப்பல்லையோ, போட்லையோ, சின்ன போட்டில் கூட வச்சு நம்ம எடுத்துட்டு போய் எதிரிகளுடைய ட்ரோன்களை நம்ம சுட முடியும், எதிரிகளுடைய ஹெலிகாப்டர் விமானங்களை நம்ம சுட முடியும் அப்படின்னு டிஆர்டிஓ சொல்லியிருக்கிறாங்க. இந்த லேசர் கன்களை பெரிய அளவில் தயாரித்து பயன்படுத்துவதற்கு இந்தியா தயாராகி வருது. அதற்கு காரணம் இப்பொழுது பங்களாதேஷ் எல்லையிலையும் அவனுங்க இப்போ ட்ரோன் அனுப்ப ஆரம்பிச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்திய பங்களாதேஷ் எல்லை, இந்திய சீன எல்லை மற்றும் இந்திய பாகிஸ்தான் எல்லை ஆகிய 3 டைரக்ஷன்லையுமே நமக்கு இந்த லேசர் கன்களை பெரிய அளவில் நாம் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகளை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த அரசாங்கம் எடுத்துட்டு வர்றாங்க அப்படிங்கிறது தெளிவாகுது நண்பர்களே. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.